SLV3 ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த காலகட்டங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ்டர் சதீஷ் தவான்றவர் வந்து எடுத்து நடத்துறாரு. இப்ப அந்த கரெக்டா அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சார் வேணாம் சார், இப்ப லான்ச் பண்ண வேணான்றாங்க. ஏபிஜே சார் தான் அவங்களுடைய லீடர். ஏபிஜே சார் சொல்றாரு, நான் என்னுடைய சொந்த ரிஸ்க்ல எல்லாரும் சஜஸ்ட் பண்ணப்ப நான் என்னுடைய சொந்த ரிஸ்க்ல அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணேன். ஆனா அது பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ராக்கெட் வந்து பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லான்ச் பண்ணது பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, சதீஷ் தவான் அவர் கிட்ட கேட்டாங்க. அவர் தான் ப்ராஜெக்டினுடைய லீடர், அவர் தான் ப்ராஜெக்டினுடைய டைரக்டர். சதீஷ் தவான் கேட்கிறாங்க, SLV3 ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், என்ன காரணம்னா? அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் தான் காரணம். நான் தான் காரணம். நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். I will check with my team and I will get back soon அப்படின்றாரு. நான் தான் காரணம். அந்த தோல்விக்கு யார் காரணம் கேட்டப்ப நான் தான் காரணம்னாரு. 2 வருஷங்க RS-1 ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி. அதற்கும் ஏபிஜே சார் தான் தலைமை இருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி. இப்ப பத்திரிகையாளர்கள் அதே சதீஷ் தவான் அவர்களிடம் கேட்கிறாங்க, இந்த வெற்றிக்கு யார் காரணம்? நாங்க என்னுடைய டீம் காரணம். என்னுடைய டீம் காரணம், எங்க அணி காரணம். எவன் ஒருவன் தோல்வியை தன் தோள்களிலும் வெற்றியை தன்னுடைய அணிகளினுடைய கழுத்தில் மாலையாகவும் கொடுக்கிறாரோ அவர் தலைவனாக இருக்கிறார்னு ஏபிஜே சார் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஒரு தலைவனுக்கு கீழ் வருபவர்கள் தலைவனாக மாறுவாங்க. கரெக்டா? ஒரு தலைவனுக்கு கீழ் வருபவர்களால் தான் தலைவனாக மாற முடியும்.